அனைவருக்கும் வணக்கம். ஜெயநகர மெட்ரோ நிலையம் அருகில் ஒரு சிறிய கோவில் இருக்கிறது. பலர் தினமும் வருகிறார்கள். ஆனா இந்த இடம் என்ன உணர்த்துவது என்பதை எல்லாரும் கவனிக்க மாட்டாங்க. இது ஒரு சாதாரண கோவில் மாதிரி தெரியலாம். ஆனா உள்ளே போய் கவனமாக பார்த்தால் இதோ ஒரு ஆன்மீக அனுபவம். இந்த பயணம் எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். கோயில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். உள்ளே நுழைந்தவுடன் முதலில் தரிசனம் கிடைப்பது அபய கணபதி. கை உயர்த்தி பயப்படாதீங்க என்று சொல்லும் தோற்றம். இங்கதான் ஆரம்பம். எந்த விஷயத்தையும் சரி செய்ய முன்னாடி மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கான நிலையை கணபதி தருகிறார். இங்க இன்னொரு சின்ன விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. சுவர் முழுவதும் வெள்ளியில் செய்யப்பட்ட 8 கணபதி உருவங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு உருவமும் வெவ்வேறு வடிவம். அதாவது வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளில் கணபதி நம்மோட இருக்கிறார் என்ற ஒரு குறிப்பு. இந்த கோவிலில் இருக்கும் விநாயகர் வடிவங்கள் சாதாரண சிலைகள் அல்ல. அது நம்ம வாழ்க்கையின் 8 நிலைகள். சித்தி விநாயகர், வாழ்க்கையின் ஆரம்பம், அருள், ஆசீர்வாதம், நல்ல தொடக்கம். ஏகதந்த விநாயகர், ஒரே தந்தம், வாழ்க்கையில் முன்னேற தியாகம் அவசியம் என்பதை சொல்லும் வடிவு. நிருத்ய விநாயகர், ஆடும் விநாயகர், வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க சொல்லும் சக்தி. ஹாரம்ப விநாயகர், பல முகங்கள், எந்த திசையிலும் நம்மை காக்கும் பாதுகாப்பு. வீர விநாயகர், போர் வடிவு, பெரிய தடைகளை உடைக்கும் தைரியம். லட்சுமி விநாயகர், செல்வம், பலம், வாழ்க்கை நிலை பெறும் தருணம். புத்தண்ட விநாயகர், அனைத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி, மனம் மற்றும் சூழ்நிலையை ஆளும் நிலை. சங்கடஹர விநாயகர், இறுதியில் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி அமைதியை தரும் அருள். இந்த 8 விநாயகர் வடிவங்கள் நம்ம வாழ்க்கையின் முழு பயணத்தை சொல்லும் ஆன்மீக ரகசியம். அதுக்குப் பிறகு நாம் வருவது நவகிரக சன்னதி. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இது ஒரு வியக்கத்தக்க அமைப்பு. முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட பத்தினி சகித நவகிரகம். ஒவ்வொரு கிரகங்களும் அவற்றின் துணையுடன் காட்சி அளிக்கின்றன. இந்த அமைப்பை நீங்கள் இதற்கு முன் பார்த்திருக்கிறீர்களா? அப்படியென்றால் கோயிலின் பெயரை கீழே கமெண்ட் செய்யவும். இந்த அமைப்பு எதை குறிக்கிறது? தந்தையை நேரடியாக அணுகுவதற்கு பதிலாக தாயின் மூலம் கேட்டால் உங்கள் கோரிக்கை விரைவாக நிறைவேறும். சூரியன் உயிர் சக்தி, சந்திரன் மனநிலை, செவ்வாய் செயல் சக்தி, புதன் புத்திசாலித்தனம், குரு வழிகாட்டுதல், சுக்கிரன் உறவுகள். இப்படி ஒவ்வொரு கிரகமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி சொல்கிறது. அதற்கு பக்கத்தில் சனீஸ்வரர் சன்னதி. சனி என்றால் பலருக்கும் பயம் இருக்கும். ஆனா இங்க அது வேற மாதிரி புரியுது. தாமதம், சிரமம், அழுத்தம். இது தண்டனை இல்லை. நம்மை திருத்தும் ஒரு நடைமுறை. சனி நமக்கு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். நீங்க தயாரா? நீங்க மாற்றத்துக்கு ரெடியா? சனீஸ்வரர் சன்னதிக்கு வெளியே 7 குதிரைகள் பூட்டிய தேரில் அமர்ந்திருக்கும் சூரிய பகவானையும் தியான நிலையில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியையும் காணலாம். அடுத்து நீங்கள் கவனிப்பது துலாபாரம். உடல் எடைக்கு சமான பொருள் வைக்கும் வழக்கம். இங்க பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் அரிசி, வெல்லம், துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு. இது வெறும் வழக்கம் இல்ல, ஒரு உணர்வு. நாம் சுமந்து கொண்டிருக்கும் சுமையை மனதிலேயே விடும் ஒரு தருணம். இங்க துலாபாரம் செய்ய ஒரு நிர்ணய கட்டணம் இருக்கு. 500 ரூபாய். அதோடு பயன்படுத்தும் பொருளின் செலவு. நீங்க எவ்வளவு எடை இருக்கிறீங்கோ அதை பொறுத்து இருக்கும். மேலும் எல்லாருக்கும் வசதியாக சிறிய அளவிலும் தானம் செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்னதானம் இங்கு நடைபெறும். பக்தர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் உணவு வழங்கப்படுகிறது. எளிமையானது, ஆனால் மிகவும் புனிதமானது. ஏனென்றால் நமது பாரம்பரியத்தில் ஒருவருக்கு உணவு அளிப்பது என்பது தான தர்மம் அல்ல, அது ஒரு சேவை.
நீங்கள் இங்கே காண்பது வெள்ளிக்கிழமை அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளாகும். இந்த பயணத்தின் இறுதியில் நாம் அடைவது நிமிஷாம்பாள் சன்னதி. ஒரு நிமிஷத்தில் அருள் தரும் அம்மன் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆனா முக்கியமானது என்னவென்றால், அந்த நேரத்திற்கு முன்னால் நாம் உள்ளுக்குள் மாற்றம் அடைந்து இருக்கிறோம். கணபதி மனதை அமைதிப்படுத்துகிறார். நவகிரகம் வாழ்க்கையை புரிய வைக்கிறது. சனி அதை எதிர்கொள்ள வைக்கிறார். துலாபாரம் சுமையை விட வைக்கிறது. அன்னதானம் பகிரக் கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு பிறகுதான் அருள் அனுபவமாகிறது. சுருக்கமாக பார்த்தால், கணபதி தொடக்கம், நவகிரகம் புரிதல், சனி எதிர்கொள்ளுதல், துலாபாரம் விடுதல், அன்னதானம் பகிர்வது, நிமிஷாம்பாள் அருள். அடுத்த தடவை நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் அவசரப்படாதீர்கள். மெதுவாக நடந்து ஒவ்வொரு சன்னதியையும் கவனியுங்கள். சிறிய விஷயங்களையும் கவனிங்க. அப்போதுதான் இந்த இடத்தின் முழு அர்த்தம் புரியும். இது ஒரு வழிபாட்டு இடம் மட்டும் இல்ல. வாழ்க்கையை அணுக கற்றுக் கொடுக்கும் இடம். இது வேண்டுதல்களை மட்டும் சொல்லும் இடம் இல்லை. நம்ம மனநிலையை சீராக்கும் இடம். நாம் பல நேரங்களில் குழப்பத்தில் இருப்போம். என்ன முடிவு சரி, என்ன தவறு என்று தெளிவு இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் இங்கே அமைதியாக சில நிமிடங்கள் உட்கார்ந்தால் மனம் மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். அதுவே பெரிய மாற்றம். இங்க வருவது பெரிய விஷயம் நடக்கணும் என்பதற்காக மட்டும் இல்லை. சிறிய மாற்றங்கள் தொடங்குவதற்காக. ஒரு நல்ல எண்ணம், ஒரு சரியான முடிவு, ஒரு தவறை திருத்திக் கொள்ளும் மனம். இவைதான் வாழ்க்கையை மாற்றும். அந்த மாற்றத்துக்கு தேவையான அமைதியும் நம்பிக்கையும் இந்த இடம் தருகிறது. அதனால்தான் பலர் மீண்டும் மீண்டும் இங்கே வருகிறார்கள். ஒரு பிரச்சனை இருந்தால்தான் வருவது இல்லை. மனம் சரியாக இருக்கணும் என்பதற்காகவும் வருகிறார்கள். ஓம் ஸ்ரீ நிமிஷம்பாய் நமஹ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.